தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2 தினங்களிலே கூட இருக்கிறது. வேட்பாளர்கள் நியமனம் சம்பந்தமாக அந்த கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. அந்த வகையிலே வேட்பாளர் நியமனத்திலே பொது முடிவுகள் என்ற அடிப்படையிலே எல்லா மாவட்டத்திலும் பெண்ணொருவரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மேலோங்கி இருக்கிறது. அதேபோல் மலையம் சார்ந்த மக்கள் பிரதிநிதி ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மேலோங்கி இருக்கிறது. அது பொதுவான விதியாக நாங்கள் அதை பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த விடயங்களிலே நாங்கள் இந்த 2 தினங்களிலே கூடி முடிவெடுத்து அதற்கான வழிமுறைகளை கையாளலாம் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அந்த வகையில் இந்த தேர்தல் ஒரு மாற்றத்தின் பின் வந்திருக்கிறது. இந்த மாற்றத்தின் ஊடாக வருகின்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெருவாரியான ஆசனங்களை பெறுகின்ற போது அந்த அரசாங்கத்தை நிர்பந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க முடியும். அந்த வகையிலே இந்த வருகின்ற புதிய அரசு எங்களை கொண்டுதான் ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பு சில வழிகளில் ஏற்படலாம். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வும், காணாமல் போனவர்கள், எங்களுடைய சிறையில் இருக்கின்ற இளைஞர்கள், எங்களுடைய நிலத்தை எங்களுடைய மண்ணை அபகரித்திருக்கின்ற இராணுவத்தை வெளியேற்றுகின்ற நிலைமை, எங்களுடைய கடலை எங்களுடைய மக்கள் கையாளுகின்ற சந்தர்ப்பங்கள், இந்த விடயங்களை எங்களுடைய காணியை நாங்கள் பெறுகின்ற எங்களுடைய மக்களை சுதந்திரமாக தங்களுடைய சொந்த காணிகளை அமர வைக்கின்ற திட்டங்களை எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற வகைகளை அதை பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க முடியும். எனவே இந்த தேர்தலிலே மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்களிக்க வேண்டும், வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு வருகின்ற இந்த தேர்தல் நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தரும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவே எங்களுடைய மக்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவை அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது.